விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு. என்னாச்சு இன்னைக்கு இவ்வளவு நேரம் படுத்திருக்க? வாழ்க்கையே வெறுப்பா இருக்குமா? விபூதி வச்சா எல்லாம் சரியாயிரும், நீ கவலைப்படாத. ஆல்ரெடி ஒருத்தி விபூதி அடிச்சுட்டு போயிட்டாமா. பெட்ல உச்சா போறத என்ன விடல? காதல் கேக்குதா? காதல் கேட்டா வாழ்க்கையே வெறுத்து போகுதாமல. முளைச்சு இலையே விடல. பொம்பளை சோப்பு கேக்குது உனக்கு? பொம்பளை சோப்பு பொறுக்கி பெத்த புள்ள. ஏமா அடிக்கிற? எதா இருந்தாலும் அன்பா சொல்லுமா, கேட்டுக்கிறேன். வாழ்க்கை வெறுத்துருச்சு, வாழைப்பழம் பழுத்துருச்சுன்னு புலம்பிக்கிட்டு இருந்த செல்லம், உங்க அப்பாவை துவைக்கிற மாதிரி துவைச்சிருவேன் செல்லம். கரெக்டா ஸ்கூலுக்கு ரெடி ஆகி உட்காந்துருக்கிறீங்களா? அம்மா ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறேன். செல்லம் அன்பா கேட்டுக்கணும். அந்த பொண்ணு 98 மார்க் எடுத்துட்டு 100க்கு 2 மார்க் இல்லையேன்னு அழுதுகிட்டு இருக்குது. ஆனா நீ 13 மார்க் எடுத்துட்டு வருத்தமே இல்லாம சிரிச்சுக்கிட்டு இருக்கிற. அந்த 13 மார்க் எப்படி வந்துச்சுன்னே தெரியல சார். கூறுகட்டவன் தப்பா திருத்திட்டான். அத நினைச்சேன், சிரிச்சேன் சார். இந்தாமா, அழுகைய நிப்பாற்றியா இல்லையா? காதோரம் ஒன்னு செவுனி இழுப்பா இழுத்துருவேன் இழுத்து. அவன் ஃபெயில் ஆயிட்டு உட்காந்துருக்கான், உனக்கு 100க்கு 2 மார்க் இல்லையான்னு அழுதுகிட்டு இருக்கிற. ஆளப்பாரு. பேசாம இருக்கியா இல்லையா? உன்னால எங்களுக்கும் திட்டு விழுவுது. டேய், உன்ட்ட ஒரு கொஸ்டின் கேக்குறேன். முட்டாளுக்கோ அடிமுட்டாளுக்கோ என்ன வித்தியாசம்? நாங்க முட்டாளு. அடிமுட்டாளு யாரு? எங்களை நீங்க அடிச்சுக்கிட்டே இருக்கீங்கல்ல, அப்ப நீங்க தான் அடிமுட்டாள். கொய்யால இன்னமேட்டு கேள்வி கேப்பேன்ட்ட. ஏங்க, நான் ரசத்துல புளி கரைச்சு ஊத்த மறந்துட்டேன். நீங்க ஒண்ணுமே சொல்லாம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீ ரசம் வைக்க போறேன்னு சொன்னப்பயே என் வயிற்றுல புளி கரைச்ச மாதிரி இருந்துச்சு. அதனாலதான் அவன்கிட்ட எதுவும் சொல்லல. ஏங்க, ஒருவேளை நான் செத்துட்டா உடனே நீங்க வேற கல்யாணம் பண்ணிப்பீங்களா? அது எப்படி முடியும்? ஏங்க, என் மேல அவ்வளோ பாசமா? ஒரு மண்ணும் இல்ல. பொண்ணு பார்க்கணும், பேசி முடிக்கணும், மண்டபம் பார்க்கணும். அது எப்படியும் 1 மாசம் ஆயிடும். ஏண்டா, நான் எப்ப சாவுவேன்னு பாக்குறியோ? அப்படிலாம் ஒண்ணு இல்லடி, நீ கேட்டா நான் சொன்னேன். நான் கேட்டா நீ சொல்லுவியா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல, நம்ம 100 வருஷம் சேர்ந்து வாழ்வோம்னு சொல்லணும். சின்ன வயசுல இருந்து உண்மையா பேசி பழகிட்டேனா, அதனால எனக்கு பொய் பேச வரமாட்டேங்குது. சாமி சரணம். அண்ணே, நீங்க மாலை போடுவீங்களா? பொண்ணு கிடைச்சா மாலை போடுவேன். ஐயோ அண்ணே, சபரிமலைக்கு மாலை போடுவீங்களான்னு கேட்டேன். வயசு முத்தி போச்சுன்னா நீ அப்படிதான் யோசிப்ப. காலகாலத்துல கல்யாணம் பண்ணி வச்சா நான் ஏன்டா இப்படி யோசிக்கிறேன்? உன்னையெல்லாம் பள்ளிமலை கோயில் கூட்டு போய் மொட்டை அடிக்க வச்சு கோமணத்தோட விட்டாலும் நீ திருந்த மாட்டடா தற்கொலை நாய. டேய் சின்ன பையல, மரியாதை கொடுத்து பேசுடா. நான் உன்னோட பெரியவன்டா. என்னடா உனக்கு மரியாதை கொடுத்து பேசணும்? முளைச்சு 3 இலை விடல, உனக்கெல்லாம் கல்யாணம் கேக்குதா? கல்யாணம் போய் வீட்டுல பாலை குடிச்சிட்டு சாத்திட்டு தூங்கு, இல்லைன்னா சோட்டா அப்படின்னு பாருடா சொட்ட தலையா. ஜட்டி போட்டா இடுப்புல நிக்காது. நீ என்ன பேச்சு பேசுற வாண்டு? நீ டயப்பர் போட்டு சுத்துற பரதேசி தானடா நீ. யார பாத்துறா வாண்டுன்னு சொல்ற டயப்பர் தலையா? வாய முறா பண்ணி போடா சுண்ணாம்பு.